கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று. பிரியமானவர்களே, நாம் தேவனை துதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒருபோதும் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் சபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்ம இழந்து போவோம். நம்முடைய நாவு தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேச வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஏன் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை ஒருபோதும் சபிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு, மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை சபிக்கிறார்கள். பிதாவாகிய தேவனை நாம் துதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒருபோதும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை நாம் சபிக்க கூடாது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது மற்றவர்களை சபிக்காதபடிக்கு ஆசீர்வதிப்போம். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஒருபோதும் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு, வீணான வார்த்தைகள் பேசாதபடிக்கு நாம் நாவடக்கத்தோடு வாழ்வோம். தேவ பக்தியுள்ளவர்களை வாழ்வோம். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.